அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற படம் கிஷ்கிந்தா காண்டம். மலையாளத்தில ஒரு பிரம்மாண்டமான மூவின்னு சொல்லுவேன். சரி, ஓகே, வாங்க கதைக்குள்ள போயிரலாம். ஓப்பனிங் சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, கேரளால ஒரு தேர்தல் நடக்குதா வந்து அறிவிக்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட பிஸ்டல வந்து போலீஸ்ல வந்து குடுத்துட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் டைம்ல வந்து யாருமே துப்பாக்கி வந்து வச்சிருக்கக்கூடாது இல்லையா? அதனால வந்து குடுத்துட்டுருக்காங்க. சரி, ஓகே. இப்படியெல்லாம் குடுத்துட்டு இருக்கும்போது, எல்லாருமே குடுத்துட்டாங்களா சார்? அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒருத்தர் மட்டும் இன்னும் குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்மி ஆஃபீசர். அவரு கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் நடக்குது. அதுவும் அவரு உள்ளூர்ல இல்ல, கொஞ்சம் தொலைவில வந்து நடக்குது. அந்த நடக்கும்போது ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபர்ணா தான். ஸோ 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்றாரு ஹீரோ. ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல போலீஸ் வந்து பிஸ்டல வந்து குடுங்க. உங்க அப்பா கால் பண்ணா எடுக்க மாட்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அவரு வந்து சொல்றாரு, "இல்ல சார், அப்பா வந்து அவ்வளோக்கா ஃபோன் பேச மாட்டாரு. நான் ஈவினிங் தான் போவேன். வேணா அட்ரஸ் தரேன். அங்க போய் பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. அட்ரஸ் குடுத்தோனே போலீஸ் வந்து அங்க போறாங்க. இவங்களும் வந்து மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்க எல்லாமே கும்பலா இருப்பாங்க இல்லையா? மேரேஜ் ஃபங்ஷன்னால. அதோட மட்டுமா போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து ரொம்பவுமே டெரரா வந்து பதில் சொல்றாரு. ஏன் ஏன் அப்டின்னா, ஆர்மிலேருந்து வந்ததுலேருந்தே அவங்க அப்பா வந்து ரொம்பவுமே கோவமா தான் இருப்பாரு. யார்ட்டயுமே வந்து எடுத்தெறிஞ்சா பேசிட்டு இருப்பாரு. அவர் துப்பாக்கி காணாம போனது வந்து அவர் வந்து வெளிய சொல்லாம மறைச்சிட்டு இருந்திருப்பாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. "இது எவ்வளோ பெரிய கேஸ் ஆகும் தெரியுமா சார்? நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு லெட்டர் மட்டும் வாங்கிட்டு போயிருவாங்க. சரி, ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ஆகுது. அபர்ணா வந்து அவங்க அம்மாட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி இடம் பிடிச்சிருக்குமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. காலையில ஓப்பன் பண்ணா, அவர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாரி எனக்கு வந்து இயற்கை பிளேஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஏன் வந்து அப்பா வந்து ரொம்பவுமே டெரரா இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவர் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவுமே ஹார்ஷா இருந்தனால, அவரு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டதா அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டுல இருந்து அப்பப்ப கால் பண்ணி மட்டும் பேசிக்குவாரு. அவரு அங்க ஃபேமிலியோட வந்து செட்டில் ஆயிட்டாரு. அபர்ணாவுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கு, அவங்க மாமனார் மேல. ஏன் அப்படின்னா, அவரு ஏதாச்சும் ஒண்ணு மறைக்கிறாரா? எதுக்கு எல்லாத்துக்கிட்டயும் எடுத்து எறிஞ்சு பேசுறாரு? அப்படிங்கிற மாரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. சரி, இப்போ துப்பாக்கி வந்து தொலைஞ்சிருச்சு இல்லையா? அத எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். சுத்தி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இருக்கிற பிளேஸ் ஃபுல்லாமே காடு தான். அபர்ணாவுக்கு வந்து இயற்கை பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அங்கங்க போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வந்து ரேடியோ பெட்டி வந்து மேல இருக்கும். அது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து குரங்குங்க தூக்கிட்டு போயிட்டு மேல வச்சுருச்சு. ஆனா, அத வந்து எடுக்காமயே அப்படியே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது ஏன்னு விசாரிக்கும் பொழுது, அது அவ்வளோ ஹைட்ல இருக்கனால யாரும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அபர்ணா வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மாமனார் வந்து வருவாரு. வந்துட்டு இந்த மாரி "மரம் எல்லாம் ஆள் கூட்டு வா" அப்படின்னு சொல்லுவாரு. எ எதுக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, "எதுக்குன்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, இந்த இன்சிடென்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்துருவாங்க இல்லையா? ஸோ அவங்க கேட்குறாங்க, "மேபி குரங்குங்க ஏதாச்சும் பிஸ்டல தூக்கிட்டு போயிருக்குமோ?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமேலு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அப்ப அப்பா சொன்னத நீ கவனிக்கவே இல்லையா? அவர் அந்த அர்த்தத்தில சொன்னாரு ஆளுங்க கூட்டு வர சொல்லி" அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுங்க எல்லாமே மரத்தில ஏறி தேடிட்டு இருக்காங்க. ஆனா வந்து கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது அப்படியே கதை மூவ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமேலு தான் தெரியுது, ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் வந்து வருது போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இந்த மாரி ஒரு டெட் பாடி இருக்கு. அது வந்து யாருன்னு செக் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது வந்து ஹீரோவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாரி அ பெங்களூர்ன்னு நெனைக்கிறேன். பெங்களூர்லேருந்து ஒரு கால் வந்திருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடந்திருக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. அவனோட பையன் வந்து மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸுமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வருது. அதோட மட்டும் இல்லாம, அபர்ணாவோட அவங்க மாமனார் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மறதியும் இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து நெறைய வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால வந்து மறதி இருக்கிறது அப்படிங்கிறது வெளிக்காட்டிக்காமயே இருப்பாரு. ஆனா வந்து அபர்ணாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இவரு வந்து நடந்துக்கிறது வந்து வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தேகப்படுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மாமனார் ரூமுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டுருப்பாங்க. அத வந்து ரொம்பவுமே கண்டிப்பாரு. இந்த மாரி என் ரூம்க்கெல்லாம் வரவழைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இது வந்து சொல்லும்பொழுது, "நான் மருமக தானே, ஏன் இப்படி வந்து பேசுறாங்க? எதுக்கு திட்டுறாங்க?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என் அப்பாவுக்கு வந்து இந்த மாரி ஒரு வியாதி இருக்கு. அவரு மறதிய வந்து வெளிக்காட்டிக் கூடாதுன்னு சொல்லிட்டு,
இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க. அவர்கிட்ட சொன்னோடனே அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் டவுட் அதிகமாயிரும். ஏன் அப்படின்னா, அந்த பையன் வந்து காணாம போயிருப்பான் இல்லையா? அவங்களுக்குமே அந்த வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்குமே அந்த பையன் மேலே ஒரு அன்பு வர ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறமேலு இன்னுமே தீவிரமா தேட ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை இருந்தா நல்லாயிருக்கும். அவனும் என்னோட புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தேட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, ஒருவேள அவங்க அப்பா வந்து மறதியில வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வரும். ஏன்னா பிஸ்டல் வேற காணோம் இல்லையா? அந்த பிஸ்டல வந்து மேபி தப்பா ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாரியெல்லாம் சந்தேகம் வரும். இதெல்லாம் சந்தேகம் வந்துட்டுருக்கும் பொழுது திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வரும். கால்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ம் எலும்புக்கூடு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும். அது எங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே கிடக்கும். அது தோண்டி பார்க்கும்பொழுது தெரிஞ்சுச்சு அது ஒரு குரங்கு. அத வந்து புல்லட் தொலைச்சிருக்க மாரி ஒரு ஹோல் இருந்திருக்கு. இத நான் பார்க்கும்பொழுது, அந்த பிஸ்டல் கேஸ் வேற இருக்கு இல்லையா? ஸோ, அதோட லிங்க் பண்ணி பார்க்குறாங்க போலீஸ் எல்லாமே. ஒரு கட்டத்தில வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அது வந்து ஒரு பிஸ்டலோட தான். பெரிய புல்லட் கிடையாது. சின்ன புல்லட் தான். ஸோ, பிஸ்டலோட தான் கண்டிப்பா இருக்கும். மேபி அதுக்கும் அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படியே வந்து கதை மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் அபர்ணாவும் வந்து தீவிரமாக விசாரிச்சுட்டே இருப்பாங்க. நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாரு அப்படின்னு. இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாட்ச்மேனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த வாட்ச்மேன் வந்து எல்லாருக்குமே சரக்கு பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் இதாக இருப்பார். அவர் யார் அப்படின்னா, நம்ம ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் ரெகுலராக அப்பப்போ வந்து அந்த வாட்ச்மேனை மீட் பண்ணி ஏதோ கேட்பார், பேசிகிட்டு இருப்பார். பேசிட்டு வீட்டுக்கு வருவார். அது என்ன அப்படின்னு தெளிவாக ஃபர்ஸ்ட்டில் காட்டவே மாட்டாங்க. இதுக்கடையில் வந்து நிறைய இன்சிடென்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே கதை மூவ் ஆயிட்டு இருக்கும் பொழுது, அப்புறமேல தான் ரிவீல் பண்ணுவாங்க. அ ஒரு வேளை வந்து அந்த பிஸ்டல்னால ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாரிலாம் நெறைய கோணத்தில வந்து விசாரிப்பாங்க. இதுக்கிடையில ஆர்மி ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வருவாரு. வந்துட்டு இந்த மாரி "உங்க அப்பா வந்து எதனால வேலைய விட்டு தூக்குனாங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "என்னது அப்பாவ வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்களா? அப்ப அப்பா ரிட்டயர் ஆகலையா?" அப்படின்னு வந்து ஷாக் ஆவாரு ஹீரோ. "ஹி இது கூட தெரியாம தான் இத்தன நாள் நீ இருந்தியா? அவரு ஆக்சுவலா வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அவரு வந்து அவரு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லார் மேலயுமே ரொம்ப இது கோவப்படுவாரு. அப்படி இப்படி நடந்துக்குவாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட மட்டும் இல்லாம அவரோட மறதி கேஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு. கிட்டத்தட்ட அவரோட பிஸ்டலையே எங்க மறந்து வச்சோங்கிறது தெரியாத அளவுக்கு போயிருச்சு. அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவுமே கிண்டல் பண்ணுவாங்களாம். இந்த மாரி மறதியா இருக்கிறத பத்தி. அதுக்குமே நெறைய கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த பிஸ்டல் காணாம போனத எப்படியோ ஒரு வழியா வந்து அவங்க கேங்லேயே இருக்கவங்க கிட்ட கிடைச்சிருது. அது வந்து சப்மிட்டும் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் உயர் அதிகாரிகள் வந்து அவரோட ரெக்கார்ட பார்க்கும்போது கொஞ்சம் அ நல்லா இருந்ததுனால அவங்களுக்குள்ளேயே சீக்ரெட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே ஆர்மி ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால வந்து அவங்க அப்பாவ வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இது சொன்னோனே நம்ம ஹீரோ வந்து ரொம்பவுமே ஷாக் ஆயிருவாரு. ஆக்சுவலா அவர் என்ன நெனச்சிருப்பாருன்னா, ஆர்மிலேருந்து ரிட்டயர் ஆகி தான் வந்திருக்காரு அப்படின்னு நெனச்சிருப்பாரு. ஆனா அப்படி கிடையாது. ஆர்மிலேருந்து வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அண்ணாவும் வந்து ஃபாரின்ல இருக்காரு. இந்த 3 பேர் வச்சு அப்பப்போ வந்து அவன் பையனோட அந்த ஃபோட்டோஸு அந்த இதெல்லாமே பார்த்துட்ருப்பாரு. இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் நின்ன மாரி அதான் நிழல் ரவி வந்து வருவாரு இதுக்குள்ள. அவங்க 2 பேருமே நின்ன மாரி ஃபோட்டோ வந்து இருக்கும். அவர் ஃபோட்டோ வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருப்பாரு. தன்னோட பழைய ஸ்டோரி எல்லாத்தையுமே பேசிட்டு இருப்பாரு. அவரு வந்து எப்படின்னா, தன்னோட ஸ்டோரி இருந்தாலும் சரி, தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அந்த ரெகுலர் ரொட்டீனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சின்ன டைரி மாரி. அந்த மாரி வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டைரிய எடுத்து பார்க்கும்பொழுது, இவர் ஆல்ரெடி ஒரு டைம் விசிட் பண்ணியிருப்பாரு. அந்த இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி உன் பையன் எப்படி இருக்கான்? அவனோட இது முட்டி வலி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? அப்படிலாம் கேட்கும்பொழுது, ஃபைனலா என்ன எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னா, இவன் சொல்றது எல்லாமே பொய்யி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அலர்ட்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாரு. அத பார்த்தோனே இவருக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை வந்துரும். இவன் வந்து நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. இவன் ஏதோ வந்து நம்மள கன்ஃப்யூஸ் பண்றான் அப்படிங்கிற மாரி அவருக்கு வந்து தாட் வந்துரும். அதுக்கப்புறமேல ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாரு. அதுக்கு வந்து ரொம்பவுமே நிலகல் ரவி வந்து தடுமாறுவாரு. தடுமாறுனோனே நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஐடென்டிஃபை பண்ணிருவாரு. ஓகே இவன் வந்து நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. இவன் வேற எதுக்கோ ரீசனுக்காக நம்மகிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவர புடிச்சு இழுக்கும்பொழுது லைட்டா ஸ்லிப் ஆகி அவர் வந்து கீழ விழுந்துருவாரு. அந்த அதிர்ச்சியில வந்து அவரோட பழைய அந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே மறந்துருவாரு. திருப்பியும் எப்பயும் போல சகஜமாவே பேச ஆரம்பிப்பாரு. அப்ப கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோவும் வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. ஹீரோவும் அபர்ணாவும் வந்துருவாங்க.
வந்த உடனே என்னாச்சு? நான் எல்லாமே ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிழல் டிரைவர் வந்து கிளம்பிருவாரு. கிளம்புனதுக்கு அப்புறமேலு போலீஸ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். என்ன அப்படின்னா, இந்த 2 கேஸும் போயிட்டுருக்கு இல்லையா? அவர் தான் கண்டிப்பா குத்திருப்பாரு. அதுக்கு இடையில வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காட்டுல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி எடுக்கும் பொழுது, ஒரு குரங்கு கையில வந்து அந்த பிஸ்டல் இருக்கிற மாரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கவர் ஆயிருக்கும். அந்த ஃபோட்டோவ போலீஸ்ல காட்டும் பொழுது அந்த பிஸ்டலு வந்து எப்படி குரங்கு கையில வந்துச்சு அப்படிங்கிறத விசாரிக்கும் பொழுது, இந்த காணாம போன பிஸ்டலும் இதுவும் ஒண்ணா அப்படின்ட்டு அவர கூட்டு வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதேமாரி ஹீரோவோட அப்பாவ கூட்டு வந்து வெரிஃபையும் பண்றாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா இது என்னோட பிஸ்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. கன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ்லாம் என்ன ஆங்கிள்ல யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆ காட்டுல வந்து நெறைய இன்சிடென்ட் வந்து நடக்கும். அப்பப்போ வந்து துப்பாக்கி சூடு இந்த மாரிலாம் நடக்கும். எப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு வனத்துறையில தான் வேலை செய்வாரு. அவரு வந்து எல்லா இடத்துலயும் இந்த மாரி யானைகள் இருக்கிற இடம் ஜாக்கிரதை, இந்த மாரி குழந்தைகள் போக்கூடாது, அந்த மாரி நெறைய போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த அ துப்பாக்கி சூடு நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த போர்ட்ல தான் புல்லட் பயிற்சி எடுக்கிற மாரி எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து நக்சலைட்ஸ் இருக்கிற மாரி நெறைய இன்சிடென்ட் நடக்கும். ஏன்னா காட்டு பகுதி இல்லையா? அதனால தீவிரவாதிகள் யாராச்சும் இருக்கிற மாரி வந்து இவங்களுக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சந்தேகமாவும் இருக்கும். அந்த துப்பாக்கி குண்டு சத்தம்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் இவங்க வந்து யாராச்சும் தீவிரவாதிகள் நடமாடுறாங்களா அப்படிங்கிறது ரொம்பவுமே சீரியஸா இருப்பாங்க. ஸோ, அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கூட வந்து ஏதாச்சும் லிங்க் இருக்குமா ஹீரோவோட அப்பாவுக்கு அப்படிங்கிற மாரி கேஸ திருப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க அப்பாட்ட வந்து நெறைய கொஸ்டின் கேட்குறாங்க. உங்க ஃப்ரெண்டுட்ட நான் பார்த்தேன். அவங்க வந்து அந்த வாட்ச்மேன் இருக்காங்களே, அவங்களே விசாரிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட விசாரிக்கும்போது நெறைய உண்மைகள் சொன்னாங்க. ஸோ, நீங்க ஒழுங்கா உண்மைய சொல்லிருங்க. உங்களுக்கும் அந்த பிஸ்டலுக்கு என்ன சம்மந்தம்? குரங்க நீங்க தான் சுட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே பதட்டமாயிருவாரு. இதுக்கிடையில ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிழல்கள் ரவி தான் இருப்பாரு. ஆக்சுவலா அவரு வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கிடையாது. இவரு தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா அவரு வந்து ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் மாரி. ஆ நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசினா அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேட் கெயின் ஆகும். அவர் வந்து ஒரு ஆள நம்ப ஆரம்பிப்பாரு. ஸோ, அது மூலியமா அவர் வந்து கியூர் பண்ணுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த நிழல் ரவிய வந்து எப்பயும் போல ஃப்ரெண்டு மாரி சகஜமா பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா, அப்பாவ கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறமேலு திருப்பியும் மறந்துருவாரு. அதெல்லாமே அப்படியே போயிட்டே இருக்கும். அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்துட்டு வந்து ஹீரோ வந்து ரொம்பவுமே கோவப்படுறாரு. அங்க ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் வந்து இருப்பாரு. அவரு தான் எப்பயுமே ஹீரோக்கு வந்து சப்போர்ட்டா பேசிட்டே இருப்பாரு. அவர்ட்ட வந்து கத்திட்டு இருக்காரு. ஒரு வயசானவரு, அவர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அ நம்மள மாரி ஒரு நார்மல் பெர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்பவுமே கோவத்துல கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேலு என்ன சொல்றாரு அப்படின்னா, போயிட்டு அந்த விசாரிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ஆஃபீஸ்ட்ட போயிட்டு இவருக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் பாருங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் கொஞ்சம் மெமரி லாஸ் இருக்கிறதுனால மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ, நான் இத வச்சு நான் கோர்ட்ல லீகலா மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வந்து அந்த அதிகாரி வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகுறாரு. ஏன் அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணத 8 வருஷத்துக்கு அப்புறமேல தான் அந்த பிஸ்டல் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஆஃபீசரு. ஆக்சுவலா அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா, அவர் ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாத நபர்ட்ட பிஸ்டல் குடுக்கறதே தப்பு. அப்படியெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம தல தான் சார் உருளும். ஸோ, அதனால வந்து அவர அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்க அப்பாவ கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அபர்ணா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அப்பா ரூம்குள்ள புகுந்து எல்லாத்தையுமே தேட ஆரம்பிப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி இது தேட ஆரம்பிக்கும் பொழுது, அ அந்த தேட ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன குழு என்னன்னா, அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நெறைய பேப்பர்ஸ் வந்து எரிப்பாரு. ஒரு இடத்துல எரிச்சிட்டு இருக்கும் பொழுது இவங்க வந்து போய் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அத அணைக்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது அவங்க மாமனார் வந்துருவாரு. மாமனார் வந்து புடிச்சு இழுத்து தள்ளி விட்டுருவாரு. அதுக்கப்புறமேலு அவங்க 2 பேத்துக்கும் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ வந்து 2 பேத்தையும் சால்வ் பண்ணி கூட்டிட்டு இருக்கும்போது தான் போலீஸ் வந்து இவர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. இவர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன கேப்ல நம்ம அபர்ணா வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. 2 புல்லட் மிஸ் ஆயிருக்கிற மாரியும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, பிஸ்டல் வந்து அவங்க அப்பாவோட அந்த கப்போர்ட்ல தான் இருக்கும். உள்ள வந்து ட்ராவல போட்டு பூட்டி வச்சிருப்பாரு. எப்படி இந்த பிஸ்டல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவுமே கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க.
அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கும். ஒரு வேளை குழந்தைய வந்து இவர் தான் கொன்றுப்பாரோ அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் கரெக்ட்டா நைட்ல வந்து அவங்க அப்பாவ கூட்டிட்டு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்தோனே அ அவங்க அப்பா அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போகும்பொழுது அவங்க அப்பா கண்டுபிடிச்சுருவாரு. ஏன் அப்படின்னா, அவரு ஒழுங்கா ப்ராப்பரா வச்சுட்டு போயிருப்பார் இல்லையா? சில இதெல்லாம் அங்கங்க எறஞ்சு கிடக்கும்போது பார்த்துருவாரு. யாரு ரூம்குள்ள வந்தது? எதுக்கு கண்டவங்கலாம் என் ரூம்குள்ள வரீங்க? அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, "ஃபர்ஸ்ட்டு வெளிய போ" அப்படின்ட்டு அவன் பையனையும் சேர்த்து திட்டி அனுப்பிச்சுருவாரு. "சரிப்பா நீங்க கோவப்படாதீங்க. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளிய வந்துருவாரு. வெளிய வந்து ரூம்குள்ள வரும்பொழுது அபர்ணா வந்து சொல்லுவாங்க, "இங்க பாருங்க 2 புல்லட் வந்து இருக்கு. ஸோ அ அப்பா வந்து ஏதோ மறைக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "நீ அவர் ரூம்குள்ள போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. அப்புறம் தான் அபர்ணா வந்து அந்த பிஸ்டல எடுத்து காட்டுவாங்க. "இங்க பாருங்க துப்பாக்கி வச்சிருக்காரு. அப்புறம் ஏன் வந்து என்னோட பிஸ்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல வந்து சொல்லணும். அவர் ஏதோ மறைக்கிறாரு" அப்படின்னு சொல்லும்பொழுது தான் ஹீரோ வந்து சொல்லுவாரு, "அவரு என்னோட அப்பா. ஸோ எனக்கு வந்து அப்படி நினைக்க தோணல. அவரு வந்து திருப்பியும் அத தான் அவரும் நினச்சிட்டு இருக்காரு. ஒரு வேளை நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனோ அப்படிங்கிறனால தான் திரும்பவும் போயிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே ரொட்டீனா ரிப்பீட்டா பண்ணிட்டுருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சொன்னத எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமேலு அதுக்கப்புறமேலு அபர்ணா வந்து இன்னொரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்தது பாருங்க 18ஆம் தேதி. ஆனா ம் ய மிஸ் ஆனது வந்து 19ஆம் தேதி. ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணது 20ஆம் தேதி. நீங்க ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? அப்படின்ட்டு அபர்ணா வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அப்பதான் வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்த வந்து ஹீரோ சொல்றாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ப அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா? அவன் தான் வந்து அந்த குரங்க வந்து சுட்டுருப்பான். அதோட மட்டும் இல்லாம, அவங்க அம்மா வந்து வீட்ல விட்டுட்டு ஹீரோ வந்து வெளிய போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவாரு. போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தா, அந்த குழந்தை வந்து இறந்து கிடப்பான். அப்ப என்ன ஆச்சுன்னு அப்படின்ட்டு ஒய்ஃப்ட்ட கேட்கும்பொழுது தான் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, "இந்த மாரி அவன் துப்பாக்கி வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். நான் அவன்ட்டருந்து புடுங்க ட்ரை பண்ணேன். தெரியாத்தனமா பிஸ்டல வந்து அழுத்திட்டேன்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹீரோவும் ஒய்ஃபும் வந்து ரொம்பவுமே மனசு உடைஞ்சிருவாங்க. ஹீரோ வந்து சரி அப்பா வேற வெளிய வராருன்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டு பார்த்துட்டு வரதுக்குள்ள ஒய்ஃப் வந்து நெறைய டேப்லெட்ஸ் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அவங்களே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்குவாங்க. ஹீரோ அவங்க ஒய்ஃப வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்பொழுது டாக்டர் வந்து அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த பையன் வந்து அந்த சுட்ட அடையாளமும் இருக்காது, அந்த பையனும் இருக்க மாட்டான். அதுக்கப்புறமேலு அவங்க அப்பா எப்பவும் போல நார்மலா உட்காந்து சாப்பிட்டுட்டு, இவன பார்த்தோன்னே, "எங்கடா போனீங்க காலையிலேருந்து ஆளையே காணோம்" அப்படிங்கிற மாரி கேட்பாரு. அப்பதான் எனக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை ஆகும். சரி அவரு மறந்துட்டாரு போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் அந்த பேப்பர்லாம் எரிச்சிட்டு இருப்பார் இல்லையா? அப்போ வந்து இவன் போய் நிக்கிறான் பின்னாடி. என்னோட துப்பாக்கிலேருந்து 2 புல்லட்ட வந்து காணோம். அது நீங்க 2 பேரும் யாரோ வந்து எடுத்து பையன சுட்டுட்டீங்க. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது வந்து அவளாலயும் தாங்கிக்க முடியாது. நீ ஜெயிலுக்கு போறது என்னாலயும் தாங்கிக்க முடியாது. ஸோ, அத வந்து நான் மறக்க ட்ரை பண்றேன். அ எனக்கு இந்த நோய் இருக்கிறது வந்து எனக்கு சந்தோஷம் தான். அத பத்தி ஞாபகம் இருக்காது இல்லையா? ஸோ, அதனால நான் மறக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ வந்து கட்டிப்பிடிச்சு அழுவாரு. அதுக்கப்புறமேல தான் அபர்ணாவுக்கு வந்து ரியலைஸ் ஆகும். ஸோ, ஓகே தன்னோட ஃபேமிலிய விட்டு குடுக்கக்கூடாதுன்னு எல்லாருமே வந்து இவ்வளோ பாசமா இருக்காங்க அப்படிங்கிறது ரியலைஸ் ஆகும். ஆனா ஊர் மக்களுக்கு எல்லாமே வந்து அவன் ஏன் காணாம போயிட்டான் அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ அத மெயின்டெயின் பண்ணுறதுக்காகவே அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு தன்னோட குழந்தை அப்படின்னு செக் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாரி தான் கிளைமேக்ஸையும் முடிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா வந்து கிளைமேக்ஸில சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்லோவா ஸ்டெடியா போயிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த கதைய ஒரு டைம் ஹாட்ஸ்டார்ல இருக்கு. மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க் யூ.